ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு அரசியல் தலைவரை விமர்சனம் செய்வதற்கு உரிமை இல்லை, அவர் குற்றம் செய்திருக்கிறார், கைது பண்ணுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாமே ஹைகோர்ட்டு. நான் சேலஞ்ச் பண்ணலை, எல்லோரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். அப்படியே ஹைகோர்ட் அவர் பேசுனது தப்புன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? டெஃபமேஷன் போப்பா. அவங்கள கைது பண்ணி உள்ளே போட முடியாது. ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு அரசியல் தலைவரை பேசுனதுக்கெல்லாம் கைது பண்ணி உள்ளே போட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் சட்டம். அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைவருங்கிறாங்க. ஒரே ஒரு கருத்தை ஏற்றுக்கங்க. நீங்கள் என்கிட்ட பிரிஞ்சு போன திமுக காரன் பூரா காரியம் ஆகணும்னா மனைவியை விட்டு கொடுப்பான்னு சொன்னார்ல, அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த கருத்தை ஏற்றுக்கங்க, நாங்களே ஏற்றுக்கிறோம். ஆனால் ஈவேரா சொன்ன கருத்தில் அந்த ஒரு கருத்தை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதிமுக காரம் பண்ணியிருக்கேன். அதிமுக காரம் பாலியல் பலாத்காரம் பண்ணலையே, உன் ஆளு தானே பாலியல் பலாத்காரம் பண்ண. அந்த கேஸ் இந்த கேஸ் ஒன்று. அதிமுக காரன் தப்பு பண்ணியிருக்கான். குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கான், குற்றவாளிக்கு ஆதரவு இருந்திருக்கான். பாலியல் பலாத்காரத்தில் அவன் ஈடுபடலையே. அந்த வழக்கு இந்த வழக்கு எப்படி கொண்டாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை சொல்லி ஊரை ஏமாற்ற பார்க்குறாங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் செய்திகள் என்ன, நம்முடைய செய்தி அலசல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சீமான், திமுக, திக இவங்களுடைய மோதல் முற்றுகிறது. அதுதான் முதல் செய்தி. சீமான் சொல்லிட்டார் ஈவேராவை பற்றி. ஈவேரா மோசமான ஆளுன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது, ஈவேராவை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் சொல்லுகிறார் சீமான். அதனால் சொல்லிட்டோம் எங்களுடைய ஆதரவு சீமானுக்கு இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ உடனே என்ன பண்ணியிருக்கான், அந்த திராவிட இயக்கம் உங்களை பற்றி தெரியாதையா, எல்லாம் அடி முட்டாளுங்க நீங்கள். உங்ககிட்ட அதுதான் என்னென்னா 11 மாவட்டங்களில் வழக்குகள் போட்டிருக்கான் சீமான் மேலே. பூச்சாண்டி காட்டுறீங்களா? ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் 200 CRPs. எவனோ சொல்லி கொடுக்குறான். இது சட்ட பிரிவில் இருக்கிற வக்கீலுங்க கேட்டுக்கிட்டு 11 மாவட்டங்களில் வழக்கு போட்டிருக்காங்க, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். சீமானுக்கு சொல்கிறேன், இந்த கூட்டத்தை இதெல்லாம் பார்த்து இது முட்டாள்கள் கூட்டம், இது போடுற வழக்கெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடணும். இதுங்களை இவங்க வழக்கு போட்டாங்கன்னு பயந்துடாதீங்க. என்னாச்சு, ஏற்கனவே நடிகை குஷ்பு தமிழ் பெண்களை பற்றி பொதுவாக அவர் பெண்களை பற்றி சொன்னார். பெண்கள் இப்போல்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க, சோஷியலாக மூவ் பண்ணுறாங்க, பழையதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு பேசினார். உடனே திருமாவளவன் எல்லா மாவட்டங்கள்லேயும் கேஸ் போட்டார். சட்டம் ரொம்ப அதிகம் தெரிஞ்ச மாதிரி சட்டம் படிச்சிருக்காருன்னு சொன்னோம். ஒரு நாள் கூட அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போய் அவர் ப்ராக்டிஸிங் அட்வொகேட் கிடையாது. சீமான் அரசியல்வாதியை ஒழிய வக்கீல் கிடையாது. அவருக்கு என்ன தெரியும் எல்லாம் சொன்னாங்கன்னு 20 இது போட்டார். உடனே குஷ்பு அரண்டுருவாங்க, பயந்துருவாங்க அப்படின்னு போட்டார். குஷ்பு என்ன பண்ணாங்க, இதே சீமானுக்கு போட்ட மாதிரி. சீமானுக்கு 12 மாவட்டம், அவங்களுக்கு நிறையா மாவட்டம் போட்டாங்க. வட இந்தியாவில் கூட ஒரு ஊரில் போய் போட்டாங்க. திருமாவளவன் அந்த அம்மா ஒன்றும் பண்ணல, விவரமான வக்கீல் போனாங்க. அவங்க ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. போட்டு என்ன சொன்னாங்க, ஒரு அரசியல்வாதி இவங்க ஒரு கமெண்ட்டு சொன்னாங்க, தன்னுடைய கருத்தை சொன்னாங்க, பயமுறுத்துறதுக்காக பெண்களை அவமதித்து பேசிட்டாங்கன்னு 20 மாவட்டத்துக்கு மேலே போட்டாங்க. சட்டத்தை கேலி கூத்தாக்குகிறார்கள். அவங்க என்ன நினச்சாங்க, 20 மாவட்டம் கேஸை போட்டோம், குஷ்பு ஒவ்வொரு மாவட்டத்துக்காக கேஸுகள் நிற்கணும், அப்போ வாழ்க்கை பூரா கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. குஷ்பு ஹைகோர்ட்டில் போட்டாங்க. ஹைகோர்ட் குஷ்பு வெர்சஸ் கன்னியம்மாள் அப்படின்னு ஒரு வழக்கு. ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, சாட்டை அடி கொடுத்தாங்க இந்த கூட்டத்துக்கு. திருமாவளவனுக்கு குறிப்பாக, என்னையா கேலி குத்தாக்குறீங்களா சட்டத்தை, ஒரே ஒரு குற்றத்திற்கு ஒரே ஒரு இதுக்கு ஊர் புறம் கேஸ் போடுவீங்களான்ட்டு எல்லா வழக்கையும் ஒன்றாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், இனி இந்த வழக்கை நாங்கள் தான் விசாரிப்போம்ட்டாங்க. போச்சா, புஷ்வானமாச்சு திருமாவளவன் போட்ட வழக்கு. அதுக்கப்புறம் குஷ்புவில் போட்டு என்னாச்சு, புஷ்வானமாக போச்சு அந்த வழக்கு. சீமானுக்கு அதுதான் சொல்கிறேன், 12 மாவட்டம் இல்லை 25-30 மாவட்டம் போடட்டும் இந்த முட்டாள்கள் கூட்டம், கவலையே படாதீங்க.
அத்தனை வழக்கையும் ஒன்றாக சேர்த்து ஹைகோர்ட்டில் போட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சு தலைமை நீதிபதி இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா செய்வது பண்ணும். குஷ்புங்கிற கேஸில், குஷ்பு வெர்சஸ் கன்னியம்மாள்ங்கிற கேஸில் இதே மாதிரி முடிவை இந்த உயர் நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. இதையும் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வாங்கன்னா ஹைகோர்ட்டு எல்லா வழக்கையும் இங்கே கொண்டு வாடான்னு சொல்லி போட்டு அதை குவாஷ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இந்த கூட்டத்திலிருந்து இந்த கூட்டத்தை எதிர்த்து நம்ம இது பண்ண முடியாமல் இருந்தால் அப்புறம் நம்ம எதுக்குமே லாயக்கில்லைன்னு தான் அர்த்தம். இது ஒன்றும் தெரியாத கூட்டம், சட்டமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ எங்கே போய் போட்டிருக்கான் இந்த கூட்டம்? சுப்ரீம் கோர்ட்டில் போய் கவர்னரை மாற்றணும். இது மாதிரி ஒரு முட்டாள்கள் எங்கே இருப்பான்? கவர்னரை மாற்றணும். ஒரு நாளைக்கு 1 கோடி கேட்குற வக்கீலை போட்டிருக்கான். அவன் பார்த்தான் வக்கீல். இந்துவளங்களை மாதிரி ஒரு முட்டாள்கள் இடிச்சோ கூட்டம் ஒரு நாளைக்கு 1 கோடி கொடுக்குறான். கொள்ளை அடித்து வச்சுருக்கான். தமிழ்நாட்டு மக்கள் சொத்தை 1 கோடி வந்து கொடுக்குறான். கவர்னரை மாற்றணுமா? சட்டம் தெரியுதா? கவர்னரை வந்து சுப்ரீம் கோர்ட்டை மாற்ற முடியுமா? கவர்னரை யாரை போடணும், யாரை மாற்றணுங்கிறது பிரதமருடைய டிஸ்கிரிப்ஷன், அவருடைய உரிமை. கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு நீ கவர்னரை மாற்றுன்னு சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கே அந்த அதிகாரம் இல்லை. பாலிசி டெசிஷன், நிர்வாகத்தின் வசதிக்காக எடுக்கும் முடிவுகளில் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தலையிட முடியாது. கவர்னர் யாருங்கிறத இந்த பிரதமர் தான் தீர்மானம் பண்ணுவார். அந்த மாநிலத்தில் உள்ள பாதுகாப்பு இது, அண்டை நாடுகள்கிட்டருந்து வரக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனைகள், இதெல்லாம் வச்சு அவர் தான் பிரைம் மினிஸ்டர் தான் முடிவு பண்ணுவார். சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்துக்கு மற்ற விஷயத்தில் பெரிய அதிகாரம் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து உச்ச நீதிமன்றம் கவர்னரை மாற்றிட்டு போடுன்னு சொல்லுங்களேன். அவங்களுக்கு அதிகாரமே இல்லையா? அதிகாரம் இல்லை என்று தெரிந்தும் கவர்னர் பயப்படுவாராம் அப்படி ஒரு கேஸை போட்டால். உங்களை மாதிரி எத்தனை தவக்கலையும் குட்டி மீன்களை முழுங்கின திமிங்கலம் கவர்னர். உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருப்பார். நாகாலாந்தில் தீவிரவாதிகள்லாம் பார்த்துட்டு எல்லாரும் துப்பாக்கியோட சரணடைஞ்சான். நீங்கள்லாம் புஸ்வானம். உங்கள் வீட்டுக்கு போய் கவர்னர் பயப்படுவாரா? இப்படி ஒரு வழக்கை போடலான்னு சொல்லி எந்த முட்டாள்கள் உங்களுக்கு சொன்னான்? கவர்னரை பயமுறுத்தணும்னு பல கோடி செலவு பண்ணுறீங்களா? அதே மாதிரி தான் அந்த சீமானதில் போலீஸ்கிட்ட போய் வர புகார் கொடுத்துருக்கோம். போலீஸ்கிட்ட புகார் கொடுத்து போலீஸ் நேரடியாக போட்டால் நம்ம ஆளுங்கட்சி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு உயர்நீதிமன்றத்தில் போட்டு இந்த வழக்கை வந்து பதிவு செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கு போட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம் யார் புகார் கொடுத்தாலும் வழக்கு விசாரித்து உண்மை இருந்தால் பதிவு செய்யுங்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் வந்து அந்த வழக்கை பதிவு செஞ்சாங்கன்னு வைங்க, என்னத்தை கிழிப்பீங்க? அரெஸ்ட் பண்ணி ஒரு தூக்கில் போட்டுருவீங்களா? ஒரு அரசியல்வாதி, சீமான் ஒரு அரசியல்வாதி, அவர் இன்னொரு அரசியல். உங்கள் ஈவர் யார்? அவர் அரசியல் கட்சி வச்சுருந்தார்ல தீக்கான்னு. அப்போ அவரும் ஒரு அரசியல்வாதி தானே. ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை விமர்சனம் செய்வது என்பது நாட்டில் நடக்கிற விஷயம். அதுதான் பேச்சுரிமை. உங்களுக்கு அரசியல் சட்டத்தில் கொடுத்த பேச்சுரிமைங்கிறது இதுதான். ஒரு அரசியல் விமர்சனம் அவர் பண்ணுறது, ஒரு அரசியல்வாதி வந்து பண்ணுறாரு. அது பண்ணக்கூடாதுன்னீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி முட்டாள்கள் கூட்டம் எங்கே இருக்குது? உயர் நீதிமன்றம் வந்து வழக்கு போடுங்கன்னு சொல்லிடுவாங்களா? ஜெயலலிதா அதில் விமர்சனம் செஞ்சவங்க மேலே 48 வந்து டெஃபமேஷன் கேஸ், அவதூறு வழக்கு தான் போட்டாங்க. யார் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணலை. புரிஞ்சுக்கோங்க. இவன் போடுவான், நம்ம போலீஸ் இருக்கான போடுவான், கொடுத்தா ரைட்டு, ஸ்டாலின் சொல்லிட்டா ரைட்டு எஃப்ஐஆர், மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டு 15 நாள், இந்த கோயிலு குத்து நடக்கும். ஆனால் சீமான் விடக்கூடாது. யார் இதில் தப்பு பண்ணுறாங்களோ அவர்களே எல்லாம் நீங்கள் வந்து ஹைகோர்ட்டு வந்து வழக்கை பதிவு செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுவான். சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொன்னான், யூடியூப்பில் பேசுகிறது, பேட்டி கொடுக்குறதெல்லாம் வழக்கு போட்டு கோமாளித்தனம் பண்ணுறீங்கன்னு சொன்னான். எல்லாத்தையும் கழுவி ஊற்றி விட்டுட்டு அடுத்து இது மாதிரி வந்துட்டாங்க. அதனால் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லட்டுமே ஹைகோர்ட்டு, நாங்கள் பார்க்குறோம். ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு அரசியல் தலைவரை விமர்சனம் செய்வதற்கு உரிமை இல்லை, அவர் வந்து குற்றம் செய்திருக்கிறார், கைது பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாமே ஹைகோர்ட்டு. நான் சேலஞ்சு பண்ணலை. எல்லோரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். அப்படியே ஹைகோர்ட்டு வந்து அவர் பேசுனது தப்புன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? டெஃபமேஷன் போப்பா. அவங்கள கைது பண்ணி உள்ளே போட முடியாது. ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு அரசியல் தலைவரை பேசுனதுக்கெல்லாம் கைது பண்ணி உள்ளே போட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் சட்டம். உயர்நீதிமன்றமாக அதைத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே போய் ஒரு வழக்கு போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது சீமானுக்கு. தைரியமாக இருங்க. இந்த முட்டாள்கள் கூட்டத்தை எதிர்க்கலைன்னா நீங்கள் யாரை போய் எதிர்க்க போகிறீங்க? அதுக்கடுத்தது இவர் நம்ம துச்சாதனன் என்ன சொல்கிறாரு? துச்சாதனன் துரைமுருகன்
இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நாங்கள் எதிர்த்து பண்ண வேண்டியது இருக்குது. வேறு எந்த மாதிரி ஈடி வந்து வெக்கம் இல்லாமல் நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு போயிடுச்சு. நாங்கள் சொல்லணும், இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் அரசியல் பண்ணுறாங்களே, நாம் அரசியல் பண்ண வேண்டியது இருக்கேன்னு சீமான் சொல்லணும். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு. பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து முட்டாள்களுங்கிற நீங்கள் தான் முட்டாள்னு நாங்கள் சொல்கிறோம். ஈவே ராமசாமி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் முட்டாள்கள். அதுதான் எங்களுடையது. உங்களுடையது வேறு இருக்கலாம். உங்களுக்கு சூடு சொரணை இல்லை. உங்களை பார்த்து உங்கள் ஜாதியை குறிப்பிட்டு நீயும் இன்னொரு ஜாதியை குறிப்பிட்டு ஒன்றுன்னு சொன்னால் மானமுள்ளவனாக இருந்தால் என்னையா என் ஜாதியை பற்றி பேசுகிற, என்னை அவமானப்படுத்துகிறேன்னு கேட்டிருப்பான். உங்களுக்கு மானம், வெக்கம், ரோஷம், சூடு சொரணை எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஈவேரா சொல்லியிருக்காரு, ஜாதியை சொல்லி திட்டியிருக்காரு இதே துரைமுருகனை. அதை வெக்கம் இல்லாமல் மேடையில் வந்து பேசி கொண்டிருக்கிறாரே துரைமுருகன். அசிங்கம் இல்லையா? வன்னியர்களை பற்றி மட்டுமாக இழிவாக பேசினால் முக்குளத்தோரை ஒரு விபச்சாரிக்கு பிறந்த 3 மகன்கள்னு சொல்லலையா மதுரை மீட்டிங்கில்? மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டவன் அவரை தூக்கி கொண்டு வந்தாங்களே இங்கேருந்து. கருணாநிதி அவரை ஒழிச்சு வச்சார், சில நாட்கள்லேயே இறந்து போனார். ஏன் காமராஜரை பற்றி? காமராஜர் 1967 சட்டசபை தேர்தலில் தோற்றவுடன் அண்ணாதுரைக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னவராயிற்று இந்த ஈவேரா. அப்போ இப்படியால் நாங்கள் எப்படி வச்சுக்குவோம்? உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சவங்க. அவர் சொன்ன விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சவங்க. அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைவருங்கிறாங்க. ஒரே ஒரு கருத்தை ஏற்றுக்கங்க. நீங்கள் என்கிட்ட பிரிஞ்சு போன திமுக காரன் பூரா காரியம் ஆகணும்னா மனைவியை விட்டு கொடுப்பான்னு சொன்னார்ல, அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த கருத்தை ஏற்றுக்கங்க, நாங்களும் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஈவேரா சொன்ன கருத்தில் அந்த ஒரு கருத்தை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் சொன்ன மற்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. தாயுடன் உறவு வைக்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடியை ஏற்றுபவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. தனி தமிழ்நாடு என்று நாட்டில் பிரிவினை விதையை தூவியவரை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களால். அவர் சொன்ன அத்தனை கருத்துக்களும் மனசாட்சிக்கு எதிரானவை. சாமியை செருப்பால் அடிப்பார், நாங்கள் ஏற்றுக்கணுமா? துச்சாதனம் துரைமுருகனுக்கு கேட்குறேன். சாமியை செருப்பால் அடிப்பார், அதை ஏற்றுக்கணுமா? ஏற்றுக்கிறாரோ முட்டாளுங்கிறீங்க. ஏற்றுக்கொள்ளும் உங்களை போன்றவர்கள் தான் முட்டாள். அதுதான் நான் சொல்கிறேன். சாமிக்கு நிர்வாணமாக போட்டு சாமியை கொண்டு வருவார், ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்களுடைய கொள்கை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட எங்களால் பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு மனிதர், கேவலமான மோசமான மனிதர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். சாமி சிலைகளுக்கு செருப்பு மாலை போட்டு அலங்கரித்தார். இவர் மோசமான மனிதர் என்று உண்மையை சொல்லி மக்களை புரிய வைப்பதற்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை அப்புறம் பார்ப்போம். அவருக்கு போய் இது தூக்காதீங்க, அவருக்கு போய் ஜால்ரா அடிக்காதீங்க. நீங்கள் அடிக்கிறதுனா நீங்கள் அடித்துக்கங்க. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள். இனிமேல் திராவிட இயக்கத்தில் இவ்வளவு மோசமான தலைவர்கள் நாட்டை மோசமாக நடத்தினார்கள், மக்களை மோசமாக நடத்தினார்கள் என்பதை புரிஞ்சுக்குவாங்க. வளர்ப்பு பண்ணை 73 வயசில் கல்யாணம் பண்ணது நீங்கள் நியாயப்படுத்தலாம். வளர்ப்பு பண்ணை 75-73 வயசில் கல்யாணம் பண்ணது எதிர்த்து வந்தது தானே உங்கள் திமுக. இன்றைக்கி அவர் ஆதரித்து பேசுகிறதில் உங்கள் இன்னைக்கு சீமான் பேசுவதில் தப்பு இல்லை. சீமான் ஈவே ராமசாமியை பற்றி சொல்வது அத்தனையும் உண்மை. எங்களுடைய இயக்கத்தின் சார்பில், எங்களுடைய கட்சியின் சார்பில் நேதாஜி இயக்கத்தைச் சேர்ந்த பல லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எல்லோருக்கும் சொல்கிறேன், நமக்கு ஈவேரா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் அல்ல. அவர் சொன்ன விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்ற முடியாது. கொச்சைப்படுத்துகிற விஷயங்கள் தான் அதிகம். நாட்டை துண்டாக்கும் கருத்துக்களை பதிவு செய்தவர், தெய்வங்களை இழிவாக பேசியவர். அதனால் ஈவே ராமசாமி நமக்கெல்லாம் எதிரி. எங்கள் இயக்கத்திற்கு அவர் எதிரி. அதனால் எங்கள் இயக்கம் சீமான் சொல்ல கருத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தை பதிவு செய்ய விரும்பும். அடுத்தது யார் அந்த சார்? அந்த இது வர்றதுக்குள்ளே 100 இது வந்துருச்சு, பாலியல் வழக்கு. உடனே திமுககாரவங்க ஸ்டாலின் அதை காமிச்சுக்கிட்டு இதை மறக்கடிக்கலான்னு பார்க்குறாரு. ஸோ அந்த வழக்கு என்ன, அதில் நடந்தது என்ன? உடனே இவங்க அதிமுககாரனை கைது செய்யணும் ஒரு பேட்ச் ஓட்டுறாங்க, ஊரை ஏமாத்துறாங்க. அதை நான் சொல்லிடுறேன். அண்ணா நகரில் நடந்த பாலியல் பலாத்காரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 வயது சிறுமி, பாவம், ஏழை அவங்க. ஜாதியை பற்றி நான் சொல்ல விரும்பலை, ஏழை ஜாதி அவங்க, வேலை செஞ்சு பிழைப்பவர்கள். அவரை இன்னும் ஒரு வாலிபர், அவர் 30-32 வயசு, அவர் பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணை கொடுமை செய்திருக்கிறார். அப்போ அவங்க பெற்றோர்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போகும்போது
டாக்டருங்க பார்த்துட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்ட்டு உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உமன் இன்ஸ்பெக்டர் இவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா குற்றவாளியை பிடிக்காமல் போலீஸு இவங்களை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அந்த குழந்தையவும் அந்த தாயவும் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஆட்சியா? வெக்கமாக இல்லையா? அந்த ஒரு காட்டாட்சி இப்படி ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாவம் 19 வயசு பொண்ணு, அது நாரிக்கிட்டு இருக்குது. உங்கள் கட்சிக்காரன் தான் இது பண்ணியிருக்கான், பாலியல் பலாத்காரம். அந்த சார் யாருங்கிறது வெளியில் சொல்லாமல் அமுக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இடையில் இன்னும் ஒன்று, இப்படி ஒரு இது நடக்கிறதே நம்ம தமிழ்நாட்டில் கேவலம் இல்லையா? காவல்துறையை வச்சுருக்கீங்களே முதலமைச்சர், பாதிக்கப்பட்ட 10 வயசு பெண்ணுக்கு எதிராக ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்களே. உங்கள் ஆட்சியில் இது நடந்தால் உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? ஆட்சியாக நடத்துகிறீங்க, காவல்துறையை நீங்கள் நிர்வகிக்கிற லட்சணமாக இது. அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க, வழக்கே பதிவு செய்யலை. அப்புறம் கடைசி அதில் நடந்ததெல்லாம் சில வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் வந்த உடனே ஹைகோர்ட் வந்து தானாக முன்வந்து, சென்னை ஹைகோர்ட்டு தானாக முன்வந்து அந்த வழக்கு எடுக்கிறாங்க. கேவலம் இல்லை? அண்ணா பல்கலைக்கழகமும் தானாக முன் வந்து தானே எடுத்தாங்க. நீங்களா நடவடிக்கை எடுத்தீங்க? போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிங்களா? அவங்களா எடுத்ததுக்கு அப்புறம் தானே எஃப்ஐஆர் வந்தது. இல்லைன்னா அப்படி அமைக்கியிருப்பீங்களே. அதே மாதிரி அண்ணா நகர் இதில் வந்து 10 வயசு பெண்ணுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கீங்க, வழக்கே பதிவு செய்யலை. கடைசி உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து எடுக்குது. உயர்நீதிமன்றம் என்ன பார்க்குறாங்க, இவங்க ஆட்சியில் பூரா அப்படி தான் பெண்களுக்கான கேட்டால் சொல்லுவாங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு. நேற்று சொல்கிறார் ஸ்டாலின், பெண்களுக்கான பாதுகாப்பில் தமிழ்நாடு 2வது இடம் வகிக்குது. போனதில் வந்து முதல்ல அதிமுக ஆட்சியோட முதல் இடம் வகிச்சது, இப்போ 2வது இடம். இன்னும் 1.5 வருஷம் ஆட்சி செஞ்சீங்கன்னா கடைசி இடத்துக்கு போயிடும். அப்படி வழக்கே பதிவு செய்யலை. உயர்நீதிமன்றம் தானாக எடுத்து இந்த இணைய அந்த வழக்கில் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. பாவம் 10 வயசு பொண்ணு, அவனை பாதிக்கப்பட்ட மழை இது பண்ண வேண்டியதானு சொல்லி அதுக்கப்புறம் சிபிஐக்கு அனுப்புங்கன்ட்டாங்க. இவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு சிபிஐக்கு அனுப்புங்கன்னா உங்களுக்கு என்ன வந்தது? சிபிஐக்கு அனுப்பிட்டு போக வேண்டியதானே? ஏன் அப்பீல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு 1 கோடி ரூபா வக்கீலை கொடுத்து சிபிஐக்கு போவானா? நாங்களே விசாரிக்கிறோம். அப்போ குற்றவாளி நீங்கள் தானே இந்த வழக்கில், குற்றவாளி நீங்கள் இந்த வழக்கில் போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தாங்க. இந்த சிபிஐக்கு ரொம்ப நாளாக அப்படி அனுப்பிக்கிட்டே இருக்கோம்ப்பா. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, எந்த வழக்கு எடுத்தாலும் சிபிஐன்னு அனுப்புகிறீங்க. அவன் 5 வருஷம் 10 வருஷம் அதை கட்டி போட்டுட்டு விசாரிக்கவே மாட்டேங்கிறான். சிபிஐக்கு அனுப்புறதுனால என்ன பிரயோஜனம்? இன்னமே நம்ம மாற்றிடுவோம். இந்த மாதிரி போலீஸ் வந்து சரியாக விசாரிக்கலைன்னா ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு, சிறப்பு விசாரணை பிரிவுன்னு சொல்லி ஒரு 3-4 ஆஃபீஸரை போட்டு விசாரிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி 3-4 அதிகாரிகளை போட்டு விசாரிக்க வச்சாங்க. அதிகாரி என்ன சொல்லிட்டாங்க, இதில் குற்றவாளியை வழக்கே போடல, குற்றவாளி மேலே அந்த பெண்ணுக்கு எதிராக நடந்திருக்காங்க, உண்மைதான். ஆனால் இந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு 2 பேரும் முயற்சி செஞ்சுருக்காங்க, அந்த குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் அந்த குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு. நல்லா பார்த்துக்கங்க, அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் போய் பாலியல் பலாத்காரம் செய்யலை. இவங்க விஷயத்தில் ஞானசேகரன்கிற திமுககாரன் தான் போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கான். அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அடைக்கலம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தையும் இதையும் இது பண்ணி அதிமுககாரன் பண்ணியிருக்கான். அதிமுககாரன் பாலியல் பலாத்காரம் பண்ணலையே, உன் ஆளு தானே பாலியல் பலாத்காரம் பண்ண, நான் அந்த கேஸ் இந்த கேஸ் ஒன்று. அதிமுககாரன் தப்பு பண்ணியிருக்கான், குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கான், குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்திருக்கான். பாலியல் பலாத்காரத்தில் அவன் ஈடுபடலையே, அந்த வழக்கு இந்த வழக்கு எப்படி ஒன்றாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை சொல்லி ஊரை ஏமாற்ற பார்க்குறாங்க. அதனால் அண்ணா பல்கலைக்கழக கதை வேறு, இது வேறு. அதிமுககாரரை வந்து கைது செய்தது சட்டப்படி ரைட்டு, அவருக்கு வந்து தண்டனை கொடுங்க. ஆனால் பாலியல் பலாத்காரத்தில் அவர் ஈடுபடலை. அந்த வழக்கும் இந்த வழக்கும் ஒன்றில்லை என்பதை ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சு நடிக்கிறீங்களா இல்லை தெரியாமல் அதிகாரிகள் கொடுத்த தப்பான இதை வச்சுக்கிட்டு பண்ணுறீங்களான்னு தெரியல. பேட்ஜ் அணியிலைங்க, அதுக்கு பேட்ஜ் அணிங்க, ஞானசேகரனுக்கு பேட்ஜ் அணிங்க. வெக்கம் இல்லாமல் திமுககாரெல்லாம் பேட்ஜ் அணிஞ்சுக்கிட்டு அவன் பிரசாந்த் கிஷோர் அவன் எடப்பாடிக்கு சொல்லிக் கொடுத்தானோ விவரமாக சொல்லி கொடுத்துருக்கான்.
உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவன் எதுக்கு போய் பேட்ச் அடிப்பீங்க? அந்த வழக்கை விசாரிக்காமல் பெண்ணுக்கு எதிராக செயல்பட்டது உங்கள் அரசாங்கம், உங்கள் போலீஸு. அப்போ நீங்கள் உங்களையே பேட்ச் அணிஞ்சிங்கன்னா உங்களையே நீங்கள் அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறத இந்த வழக்கில் நமது செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம். அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, ஸ்டாலினுக்கு நல்லா பொருந்தும். இவ்வளவு நாளாக நீட்டுன்னு குதின்னு குதிச்சார். அவர் மகன் பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் வந்த உடனே நீட்டு தேர்வு ரத்து, முதல் கையெழுத்து அதை தான் சொன்னார். நீங்களே வீடியோக்கள் நிறையா வந்தது பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த நீட்டை ரத்து செய்யும் வரை நாங்கள் ஓட மாட்டோம். எல்லா விதமான சட்ட போராட்டத்தையும் செய்வோம். நாங்கள் சொல்வதை செய்து முடிப்போம். அதுக்கடுத்தது இளவரசர் என்ன பண்ணார்? உதயநிதி நீட்டுக்கு ரத்து பண்ணணுன்னு கையெழுத்து வாங்கினார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கையெழுத்தெல்லாம் குப்பத்தொட்டியில் இருந்தது. அதையும் நாங்கள் வீடியோவில் போட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டாலின் மசோதா கொண்டு வந்தார், நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும்னு ஒரு மசோதா. அதுவும் தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டாங்க. உடனே கவர்னர்கிட்ட போனோன்னு அவர் சொன்னார், ஐயா என்னை போட்டு இந்த பாடுபடுத்துகிறீங்க, முட்டாள்கள் மத்தியில் நான் மாட்டிக்கிட்டேனையா, நீட் தேர்வை நாம் ரத்து பண்ண முடியாதியா, விலக்கு கொடுக்க முடியாதியா, அது சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி இருந்தது, மத்திய அரசாங்கம் நினைச்சாலும் முடியாது, ஏன்னா உச்சநீதிமன்றம் ஆணை அது. இந்த விஷயம் புரியாமல் என்னை போட்டு படுத்துறீங்களேன்னு அதை வச்சுக்கிட்டே இருந்தார், அனுமதி கொடுக்காம. உடனே கவர்னரை எதிர்த்து நீட்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு மசோதாவைன்னு சொல்லி கவர்னரை எதிர்த்து. அந்த கவர்னர் ஊட்டிக்கு போகும்போது கல்லை விட்டு எரிஞ்சது, கம்பை விட்டு எரிஞ்சதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீட்டு விலக்கு மசோதாவில் கையெழுத்து போடு, அதுக்கு தான் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்னர் சொல்லிட்டார், உங்களை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு. இன்னொன்று சொன்னார் கவர்னர், எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி நீட்டு விலக்கு மசோதான்னு போட்டாரியா, அதை அப்போ இருந்தால் கவர்னர் அனுப்பி வச்சு ஜனாதிபதி அதில் கையெழுத்து போட மாட்டேன்னு தள்ளுபடி பண்ணிட்டாரு, அதே மசோதாவே திருப்பி கொண்டு வரீங்களேன்னாரு. அப்போவும் புரிஞ்சுக்கல இந்த கூட்டம், முட்டாள்கள் கூட்டம். உடனே என்ன பண்ணான்? திரும்பி ஜனாதிபதிக்கே போனான். ஜனாதிபதிகிட்ட போய் கவர்னர் மேலே நடவடிக்கை எடுங்க, இதில் கையெழுத்து போட மாட்டேங்கிறான்னு இவ்வளோ கூத்தடிச்சான். எல்லாம் தலையில் கை வச்சுக்கிட்டு நான் நினச்சோம், முட்டாள்கள் கூட்டத்தில் போய் குரங்கு கையில் பூமான மாதிரி ஆட்சி மாட்டிக்கிச்சோம். ஒருத்தனுக்கும் படிப்பறிவு இல்லாமல் ஒருத்தனுக்கும் புரியலையே. இப்போ கடைசி நிகழ்ச்சி இவர் சொல்கிறாரு ஸ்டாலின், நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, 3 வருஷம் இருக்குது இதை புரிஞ்சுக்கிறது. இவ்வளவு கூத்தடிச்சது 3 வருஷம் எதுக்கு கூத்தடிச்சிங்க? நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, ஏனென்றால் அந்த அதிகாரம் மத்திய அரசு கையில் இருக்கிறது. மத்திய அரசு ஒன்றும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டே போய் அவங்க சொன்னது தான். அதனால் சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசு நினைச்சாலும் முடியாது. உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பை கொடுத்துருக்கு. இது தெரியாமல் 3 வருஷமாக கூத்தடிச்சிட்டு அப்பாவும் பையனும் இப்போ நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. பார்த்துக்கங்க, தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கங்க, எப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இவரெல்லாம் ஃபைலில் எங்கே புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போட போகிறாரு, நிர்வாகம் என்ன லட்சணத்தில் நடக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அடுத்த செய்தியாக பதிவு செய்ய வரும். அடுத்தது கனிமொழி, சீனமங்கை கனிமொழி சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க? சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு போவார்கள் அப்படிங்கிறது. சூரியன்னா இவங்களுக்கு சின்ன உதய சூரியனில் அதை சொல்கிறாங்க. இவங்களை எதிர்க்கிறவங்க அதை அவங்க என்ன சொல்கிறாங்க? திமுகவை எதிர்ப்பவர்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு போவார்கள்ங்கிறாங்க. சூரியனை எம்ஜிஆர் எதிர்த்தார், சூடுபட்டு அவர் சூடுபட்டு போனாரா, நீங்கள் சூடுபட்டு போனீங்களா? சூரியனை எதிர்த்த ரெட்டை இலை ஜெயித்ததா இல்லை சூரியன் ஜெயித்ததா? உங்களை எதிர்த்தவர்கள் சூடுபட்டு போவார்கள். நீங்களே 10 வருஷமாக ஆட்சியிலே இல்லாமல் அடையாளம் தெரியாமல் இருந்தீங்களே எம்ஜிஆர் இருக்கும்போது. ஜெயலலிதா இருக்கும்போது 15 வருஷமாக உங்கள் சூரியன் எங்கே போச்சு? ரெட்டை இலைக்கு விட்டு எங்கே போச்சு? சூரியனை எதிர்த்தா சூடுபடுவாங்களா? ஒரு விஷயம் சொல்கிறேன், சூரியன்கிறது கடவுள், சிவன் தான் சூரியன். அது உங்களுக்கு சின்னமாக கிடைச்சிருக்கு. நாசிகவாதிகளுக்கு அரக்கர்களுக்கு சில சமயம் கடவுள் துணை நிற்பான். இப்போ ஸ்டாலின் பிறந்தது மார்ச் 1ஆம் தேதி. எண் கணிதப்படி, நியூமராலஜி எண் கணிதப்படி பார்த்திங்கன்னா 1ங்கிறது சூரியனின் இது எண். எல்லாத்துலேயும் நம்பர் 1 அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க தான் 1ல் பிறப்பாங்க. ஏதோ உங்களை மாதிரி அரக்கர்களுக்கு கடவுள் அந்த மாதிரி கொடுத்தான். 2வது சிம்மராசியில் பிறந்திருக்கார். யார்? நம்ம ஸ்டாலின். சிம்மராசி சூரியனின் ராசி. ராசியிலே முதல் ராசி சிம்மராசியை சொல்லுவாங்க. காரணம் சிவனோடது, அது சூரியனோடது. அவர் சிம்மராசிலையும் பிறந்திருக்கார். அரக்கருக்கு இது கொடுத்துருக்காரு கடவுள். 3வது இவங்களுக்கு கிடைச்ச சின்னமும் சூரியன்.
ஆக சூரியனுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு வந்து இறைவன் வந்து 3 இதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் தப்பாக பயன்படுத்தினீங்கல்ல, நீங்கள் செஞ்ச பாவங்கள் அதிகமாச்சு. சூரியன் எப்படி சிவன் கொடுத்துருவாரா? சிவன் கொடுத்துருவாரா? பாவம் செஞ்சவங்களுக்கு சூரியன் சிம்மராசியில் பிறந்ததுனால 1ஆம் தேதி பிறந்ததுனால சூரியன் சின்னமாக இருந்ததுனால கொடுத்துருவாரா? அவரை கும்புறவங்களையே அவர் பழி வாங்கி விடுவார் சிவன். ராவணன் கதி என்னாச்சு? ராவணன் பெரிய சிவபக்தன். ராவணனுடைய கதி என்னாச்சு? ராவணன் தப்பு பண்ணி இன்னொருத்தம் பொண்டாட்டியை தூக்குனாங்கும்போது அப்போவே சிவன் கைவிட்டு விட்டார். ராமர் வந்து கொல்லும்போது சிவன் அவர் பக்கம் திரும்பவே இல்லை. சிவசக்தி எல்லாம் வேலையை செய்யலை. காரணம், சிவன் வந்து அவரை ஆசீர்வதிக்கவில்லை. குற்றவாளிகளை சிவன் ஆசீர்வதிக்க மாட்டார். குற்றவாளிகளை சூரியன் ஆசீர்வதிக்க மாட்டார். குற்றவாளிகள் 1ஆம் நம்பரில் பிறந்தாலும் சூரியனுடைய அனுகிரகம் அவர்களுக்கு கிடைக்காது. சூரியனே உங்களுக்கு சின்னமாக கிடைத்தாலும் சூரியன் குற்றவாளிகளையும் தப்பு செய்தவர்களையும் தான் எரிப்பார். அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் அரக்கர்களுக்கு என்றுமே இறைவன் கருணை காட்டியதாக இதுவே கிடையாது, சரித்திரத்திலே கிடையாது. அதனால் கனிமொழி அம்மாவுக்கு சொல்கிறேன், சூரியன் சுட்டு விடுவாருங்களா? உங்களை தான் சுட போகிறாரு. ரெடியாக இருங்க, க்யூவில் நில்லுங்க. சூரியன் விரைவில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுடப்போகும் காலம், இத்தனை பாவங்களை செய்பவர்களை சுடப்போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிற கருத்தையும் கனிமொழிக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது, ஜாஃபர் சேட் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அதிருப்தின்னு போட்டிருக்காங்க. இதை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். யார் ஜாஃபர் சேட்? இந்த ஜாஃபர் சேட்டுங்கிறவர் ஏடிஜிபியாக இருந்தார் போலீஸ். கருணாநிதியின் வலதுகரமாக இருந்தார். கருணாநிதிக்கு அத்தனை தில்லுமுள்ளுகளையும் செய்தவர் இந்த ஜாஃபர் சேட். அவர் எஸ்பியாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அவர்லாம் ஒரு அதிகாரியாக வந்து பெரியதில் இருக்காங்கன்னா காலத்தின் கோலம். திமுகவுக்கு போய் ஜால்ரா போட்டுக்கிட்டு ஏஜென்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஜாஃபர் சேட். மிகப்பெரிய திறமையான அதிகாரி கிடையாது, திறமை இல்லாத அதிகாரி. கருணாநிதி வலது கையை வச்சுக்கிட்டார் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சதுனால. ராமநாதபுரம் எஸ்பியாக இருக்கும்போதே அவருக்கு தெரியும் அவருக்கு ஒரு திறமையும் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும்ல, திறமைசாலி யார் இல்லை. அவருக்கு மிகப்பெரிய பதவியை கொடுத்தார் கருணாநிதி. கருணாநிதிக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுத்தார் அவர் சட்டத்துக்கு எதிராக. என்னாச்சு? கருணாநிதி அவருக்கு வெகுமதி கொடுத்தார். வைரமுத்துக்கு வெகுமதி கொடுத்தாரு பாருங்கள். பெசன்ட் நகரில் 2 கிரவுண்டு, 1.5 கிரவுண்டு, 2 கிரவுண்டு, இன்றைக்கி 10 கோடி. நம்ம இப்போ அரசாங்க நிலத்தை எடுத்து ஏழைகளுக்கு, வீடு இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்காமல், அரசாங்க அலுவலகங்கள்லாம் வாடகையில் இருக்குது, அங்கே அரசு அலுவலகத்தை கட்டாமல் கருணாநிதி இந்த ஜாஃபர் சேட்டுக்கு அங்கே 2 கிரவுண்டை கொடுத்தார். 2 இது அவருக்கும் அவருடைய கருணாநிதி பிஏவாக இருந்தவருக்கு ஒரு 2 கிரவுண்ட், 1.5 கிரவுண்ட். கருணாநிதி டாக்டர் கோபாலுக்கு 1.5 கிரவுண்ட். இது பண்ணி கொடை கொடுப்பதற்கு என்ன மக்கள் சொத்து தான் கிடைச்சதா? கோபாலபுரத்தை கொடை கொடுக்க வேண்டியது தானே? கோபாலபுரத்தை ஆஸ்பத்திரிக்கு கொடுப்பேன்னு இன்றைக்கி வரை எல்லாம் உட்காந்துருக்கீங்க. செனட் ஆஃப் ரோடு வீடை கொடை கொடுக்க வேண்டியது தானே? வேளச்சேரி வீடை, ஸ்டாலின் இருக்கிற வீடை போய் கொடை கொடுக்க வேண்டியது தானே? ஊராம்பத்து சொத்து தான் கிடைச்சதா? அரசாங்க சொத்தை பெசன்ட் நகரில் கடற்கரையோரம் உள்ள சொத்தை வந்து கொடுத்தாரு. அதுக்காக தான் வைரமுத்து துடிக்கிறார், நமக்கு இவ்வளோ பெரிய இது கொடுத்தாரு. அங்கே ஜாஃபர் சேட்டுக்கு இவர்களுக்கெல்லாம் வீடு மனைன்னு கொடுக்குறது. அதில் கண்டிஷனே என்னென்னா அதை வியாபாரமாக்கக்கூடாது. இந்த ஜாஃபர் சேட்டும் கருணாநிதி பிஎம் 2 தான் வாங்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை இது போட்டு ஃப்ளாட்டு கட்டி என்ஆர்ஐ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இவங்களுக்கெல்லாம் விற்றுருக்காங்க. ஈடி பிடிச்சிட்டான். ஈடி பிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வைக்கும்போது நம்ம ஹைகோர்ட்டு, உயர்நீதிமன்றம் அதை ரத்து பண்ணிட்டாங்க மேலே இருக்கிற நடவடிக்கையை. இப்போ அந்த இது வந்து ஈடி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஹைகோர்ட்டு மேலே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் எப்படியா தீர்ப்பு கொடுப்பீங்க? அந்த கதையே எனக்கு தெரியுமே. 1996 ஆட்சிக்கு வந்தோடனே கருணாநிதி பண்ணினது யாருக்கோ கொடுத்தாரு அந்த நிலத்தை. அவங்க வாங்கி ஃப்ளாட்டு போட்டு கோடிக்கணக்கில் விற்பாங்க. அவங்க மேலே இது கிடையாதுன்னு ரத்து பண்ணிங்கன்னா உயர்நீதிமன்றம் அவங்க மேலே கண்டனங்கள் சொல்லாமல் எப்படி பண்ணுவாங்க? ஜெயலலிதா 2001 வந்தவுடனே அதை ரத்து செய்யணும்னு முடிவெடுத்தார். கருணாநிதி துடித்து போனார். வேண்டிய ஆளுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், நம்ம மாட்டிடுவோம். இவரே ஆட்களை பிடித்து, அப்போ ஃபாத்திமா பீபிங்கிறவங்க கவர்னராக இருந்தாங்க. கருணாநிதியே ஆளை பிடிச்சி ஒரு கேரளாக்காரவங்களுக்கு அதில் போச்சு அலாட்மெண்ட்டு.
அவங்கள கூப்பிட்டு பாத்திமா பிபிகிட்ட சொல்லி ஜெயலலிதாவை ரத்து செய்யாமல் பண்ணுங்கன்னு அத்தனை முயற்சியும் கருணாநிதி செய்தார். அவங்க கரெக்டாக ஃபாத்திமா பிபியை கூப்பிட்டு, ஃபாத்திமா பிபி ஜெயலலிதா அவங்கள கூப்பிட்டு தயவுசெய்து எனக்கு வேண்டியவங்க இருக்காங்க, ரத்து பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா கேட்குற மாதிரி இல்லை. அப்போ தான் ஜெயலலிதா மேலே இந்த கேஸ் வழக்கெல்லாம் வந்தது, டான்சி வழக்கு இதெல்லாம் வந்தது. அவங்க பதவி பறிபோகிற நிலைமையில் இருந்தது. அதனால் அவர் அமைதியாக இருந்தார். இல்லைன்னா அப்போவே எல்லாமே ரத்தாக இருக்கும். பொதுமக்களுக்கு அந்த இடங்கள்லாம் பொதுமக்களுக்கு வந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் மேல் உச்சநீதிமன்றம் அதிருப்தியை கொடுத்துருக்கு. மக்களுடைய பணம், மக்களுடைய இடம். உயர்நீதிமன்றத்துக்கு சொல்கிறேன், மக்களுடைய பணம், மக்களுடைய இடம் யாருக்கு கொடுத்துருந்தாலும் செல்லாதுன்னு தாங்க சொல்லணும். சமூக பொறுப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா நீதிபதிகளுக்கு யாருக்கு கொடுத்தா என்ன? அது அரசாங்க பணம், அரசாங்கம் நான் கொடுத்தது தப்பு. அதுக்காக கருணாநிதி கூப்பிட்டு தாரை வார்த்தை கொடுப்பாரு, நீங்கள் அதை நியாயப்படுத்துவீங்களா? அதுக்காகத்தான் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது ஜாஃபர் சேட் வழக்கில் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னும் முழுமையான செய்தி வரவில்லை. முழுமையான செய்தி வந்தால்தான் இதை பற்றி நம்ம மேற்கொண்டு நடக்கும் விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு வருகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.